கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும்.
இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படணும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு சேர் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தனுசியா வீட்டு வாசல் கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே போய் திறக்காதீங்க. கையில் ஒரு பெரிய சாக்கு பையோடு போங்க, பணம் கொட்டிக்கிட்டு இருக்கும், அள்ளிட்டு வாங்க. இங்கேருந்து தான் அந்த ஜோசியர்களுக்கு இந்த மாதிரிலாம் புத்திகள் வருதுன்னு தெரில. அது எப்படி இங்கேருந்தால் பணத்தை கொட்டும்? சரி இருக்கட்டுமே. இருந்தாலும் தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான வருடம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஆண்டு 1/1/2026. 1/1/2 4 4 6 6 12 13 1 2 3 3ங்கிறது குருவுக்கு நல்ல நண்பர்கள் எண் தானே. உங்கள் ராசியாதிபதியின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு வருடம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது, இது நிச்சயமாக வரக்கூடிய புத்தாண்டு தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இருக்கும். இதுவரை போதும் பல துன்பப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், விஷத்தை குடிக்கத்தாயா முடியலை, காரணம் விஷத்தை வாங்குறது கூட காசு இல்லைன்னெல்லாம் வருத்தப்பட்டிருப்பாங்க நிறைய பேர். அது உண்மை, அது யதார்த்தமான உண்மையும் கூட. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த குரு பகவான் 2 காலகட்டங்கள் உங்களை பார்க்கணும். 1/1/2026 1/6/2026 உங்கள் ராசியில் சந்திக்கிறார். மன்னிக்கணும், உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். 7ஆம் இடத்தை சொல்லிட்டு பார்க்குறாரு. 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம் பட்டு அவர் உங்களை பார்ப்பது என்பது நிச்சயமாக இந்த ஜூனுக்குள்ளே 1ஆம் தேதி ஜனவரி 1லேருந்து ஜூன் 1க்குள்ளே ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் 30/10/2026 வரைக்கும் ஒரு அஷ்டமத்து குருவாக சஞ்சரிப்பார். உங்களுக்கு இந்த அஷ்டமத்து குருவாக சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டம் 1/6/2026 30/10/2026 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். பணத்தை கண்டு மயங்கிவிடக்கூடாது. யாராவது இந்தாங்க ஒரு 5 லட்ச ரூபா அந்த சும்மா இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அந்த 5 லட்சம் வாங்காதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அந்த 5 லட்சம் உங்களுக்கு 50 லட்சத்தை கடனாளி ஆக்கி விட்டுரும். அஷ்டமத்து குரு ரொம்ப 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 கொடுமையான குரு. அஷ்டமத்து குரு அந்த 30/10/2026 24/1/2027 வரைக்குமே அந்த குருவான் அதிசாரம் பெற்று சிம்ம ராசியில் சந்திக்கக்கூடிய அந்த 3 மாதங்களில் அற்புதமான ஒரு பொற்காலம். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா மிதுனத்தில் இருக்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார். உங்கள் ராசிநாதன் சிம்மத்தில் இருக்கும்போதும் அந்த ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பார். ஊடையில் கொஞ்சம் ஒரு காலகட்டங்கள் தான் கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு காலகட்டங்கள். அதாவது 1/6/26 30/10/2026 வரைக்கும் உள்ள ஒரு காலகட்டங்கள். 6 7 8 9 10 4 மாதங்கள். இந்த 4 மாதங்கள் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் நல்லது நடக்கட்டும் ஆனால் தோல்வி பயத்தில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக சிக்க மாட்டீர்கள். தோல்வி உங்களுக்கு ஏற்படாது என்பது யதார்த்தமான உண்மை. அப்புறம் 24/1/2027 அவர் மறுபடியும் கடகராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் குரு பயிற்சி 6 வரைக்குமே கொஞ்சம் டஃப்பான காலகட்டங்கள். ஆக தனுசு ராசிக்காரங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லப்போனால் 30/6/2026 மன்னிக்கணும் 1/6/2026 30/6/2026 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 24/1/2027
1/2027 அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உள்ள இந்த காலகட்டங்கள் மாத்திரம் நீங்கள் எச்சரிக்கையை கடந்து விட்டீங்கன்னால் நீங்கள் தான் வெற்றி வீரர்கள். தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். சோதனை வரும் காலத்தில் அமைதியாக இருந்து விட வேண்டும். சாதிக்க வேண்டிய காலத்தில் துளிர்த்தெழுந்து வீறுபட்டு செயல்பட வேண்டும். ஏன்னா உங்கள் ராசியில் யாரெல்லாமே உட்காந்துருக்காங்க பாரு, நிறைய பேர் உட்காந்து. லாபாதிபதி உட்காந்துருக்கார், ருணர்வ சத்துருஸ்தானாதிபதி உட்காந்துருக்காப்புல, 7ஆம் அதிபதி உட்காந்துருக்காப்புல, 10ஆம் அதிபதி உட்காந்துருக்காப்புல, பாக்கியாதிபதியும் உட்காந்துருக்காப்புல. 7-10 கூடிய புதன் உங்கள் ராசியில் இருப்பதனால் சீரிய நெறியில் சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்லா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணுவீங்க. உங்களுடைய சிந்திக்கு மாற்றல் அதிகரிக்கும். புத ஆதித்ய யோகத்தோடு செயல்பட்டு அது ஒரு கீர்த்தி புகழ் வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் காதல் வயப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் ஸோ அது வில்லம்பு இல்லையா, நான் பாயிண்ட் வச்சா கரெக்டாக எனக்கு அது சிக்குயா, அந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க தனுசு ராசி. அது தர்ம திரிகோணாதிபதிங்கனால கொஞ்சம் நேர்மையாக இருக்கும், விரும்புவாங்க. அந்த விரும்பின பின்ன கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்கிற ஒரு நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கும் அவரிடம். அப்போ 7ஆம் இடம் பாதகமாக வருகிறது. வளரக்கூடிய காதல் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு எதிர்ப்புத்தன்மையை காட்டத்தான் செய்யும் என்றால் அப்படி அல்ல. காரணம் ஏன்னு கேட்டால் 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் குருவோடு. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் மனதுக்கு பிடித்த துணைவர்களை வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் நிச்சயம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அதில் உங்களுக்கு வீழ்ச்சி இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக கண்மூடித்தனமாக போய்விடக்கூடாது. கண்ட நேரங்களில் கண்ட இடங்களை சுற்றுறத முறை தவிர்த்துருங்க. நான் பார்த்துக்கிறேன், தனியாக இருக்கேன், நான் தைரியத்தாளி, நான் பார்த்து அந்த எண்ணமே வேண்டாம். ஏன்னா காலம் சரியில்லை. இந்த ராகு உங்கள் ராசியை பார்க்குறான். ராகு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறான். பார்க்கும்போது என்ன, தேவையற்ற வினைகளை நடந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. உங்கள் லைஃப் பார்ட்னராக போகிறாங்க, உங்களை காதலிக்கிறாங்க, கூட தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. கிணத்து தண்ணி ஆறாக கொண்டு வரப்போது அவசரத்தை மாத்திரம் காட்டாதீங்க. காதல்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதை பக்குவத்தோடு ஆன்ம நெறியோடையும் அணுகினால் அது உங்களுக்கு அற்புதமான நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதில் சிதைக்கும் நோக்கத்தோடு நீங்கள் பழகினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் சிதைஞ்சு போவீங்க. அது தேவையில்லை. அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது, அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசி தனுசு, அதுக்கு அதிபதி குரு, அந்த குருவோட இன்னொரு இடம் மீனத்தில் தான் சனி பகவான் செய்கிறார். அப்போ சனி பகவான் குருவின் வீட்டில் செஞ்சுக்கும் போது குருவின் காரகத்துவத்தை ஏற்று செல்வார். ஒரு ஞான மார்க்கம், ஒரு ஆன்மீக நெறி, ஒரு சீரிய நடை, இவை அனைத்திலுமே அந்த குரு பகவான் சென்று கொண்டு இருப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதல்ல. 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போடக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்கு என்று சொன்னால் மிகையாகாது. எச்சரிக்கையான இருக்க வேண்டிய காலகட்டம் என்று நான் சொல்லக்கூடிய அந்த 1/6/2026 to 30/10/2026 அந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போரும். தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுவது அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்ற அந்த மந்திரத்தை சில விஷ்ணு சாஸ்திரம் வரக்கூடியது. இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வாருங்கள். ஏன்னா கோதண்டம் என்று சொல்லக்கூடிய கோதண்டராமர் வழிபாடு என்பது அற்புத நற்பலன்களே கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.